நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துகொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதீங்க அப்படிங்கிறாரு கார்கே. என்னன்னு பார்க்குறப்ப கடந்த 3 முதல் 4 ஆண்டுகளில் 8 கோடி பேருக்கு இந்த ஒன்றிய அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளது அப்படின்னு பிரதமர் தெரிவிச்சிருக்கிறாரு. இது வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நாடு முழுவதும் இன்றைக்கு 18வது நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அரசு எதிர்பார்த்த 400 இடங்களை பிடிக்காததற்கான காரணம் என்ன என்ற அந்த கேள்விக்கான பதில்ல அதிகமா ப்ரொஜெக்ட் ஆன விஷயம் எதுன்னு கேட்டா வேலை வாய்ப்பு கொடுமைதான். வேலை வாய்ப்பு இல்லாதது சுதந்திரம் கிடைத்த நாளிலிருந்து இன்று வரை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா 21.3% தான். ஆனால் இன்றைக்கு நாட்டில் 45%, அது 2 அரசாங்கங்களும் கடைபிடிச்ச மோசமான பொருளாதார கொள்கையாக இருந்தா கூட இன்னைக்கு இந்த ஒரு 19லிருந்து 24 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 5 ஆண்டு, அதாவது மோடியினுடைய 2வது பீரியட்ல வேலை வாய்ப்பினுடைய கொடுமை எந்த அளவுக்கு போயிருக்குன்றது சம்பந்தமா அரசாங்கம் சரியான முயற்சி எடுக்காததுனாலதான் மெஜாரிட்டி பிஜேபிக்கு கிடைக்கல. கூட்டணி கட்சிகள் இந்த பிரச்சனையில இவங்களோட இனிமேல் போனா நமக்கு எதிர்காலம் இல்லைன்னு விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழல் என்பது வந்துருச்சு. இந்த நீங்க கேள்வி கேட்கிற இந்த நேரத்துல பீகார்ல நிதிஷ்குமார ஒரு கோயில்ல அஞ்சலி ஒரு மாலை போட போகும்போது வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு இளைஞன் அவரை கன்னத்துல அரைஞ்சிட்டான், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு பரபரப்பு செய்திகள். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கார்கே சொல்லக்கூடியது சீரியஸான டிபேட். மோடி சொன்ன விவரங்கள் சரியா தப்பா, அதுதான் இன்னைக்கு நம்ம வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆங்கில நாளிதழ்ல மிகப்பெரிய அருண்குமார் என்கின்ற ஒரு எக்கானமிஸ்ட், அவர் ஒரு பொருளாதார பேராசிரியர், கொரோனாவுக்கு பின் உலகம் எப்படி போனது, இந்தியா எப்படி ஒரு சிக்கல்ல தவிக்குது என்று புத்தகம் எழுதிய ஒரு பெரிய ஆசிரியர். அவர் இன்னைக்கு ஆங்கில பத்திரிகைகள்ல இந்த கட்டுரைகளை விமர்சித்து எழுதியிருக்கிறார். பார்த்தோம்னு சொன்னா நீங்க கேட்ட கேள்வி வெந்த புண்ல வேல் பாய்ச்சாதிகள் என்று சொன்ன அந்த கார்கேனுடைய செயலுக்கு முன்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தனக்கு ஒத்து ஊதுகின்ற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த 2 சப்ஜெக்ட்லயும் ஒரு புள்ளி விவரங்கள் மத்திய அரசாங்கத்தால வெளியிடப்பட்டிருக்கு. 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த பைனான்சியல் சர்வே அப்படின்னு ஒரு சர்வே ஒண்ணு எடுப்பாங்க. அந்த சர்வே எப்படி எடுக்கணும்னு 10 ஆண்டு காலத்திற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல என்ன யார்ட்ஸ்டிக் வச்சாங்களோ அந்த அடிப்படையில எடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது, வேலை வாய்ப்பு கொடுக்க முடியவில்லை அப்படின்ற கான்செப்டுக்குள்ள ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் கொடுக்கணும். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வங்கி சம்பந்தமான அல்லது இந்த வங்கி பிளஸ் உள்துறை அமைச்சகத்துல இருக்கக்கூடிய தனக்கு சாதகமான அதிகாரிகளை வைத்துக் கொண்டு இவங்க ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில மத்திய அரசாங்கம் 8 கோடி பேருக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு புள்ளி விவரத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண அந்த சப்ஜெக்டை ஒட்டி எஸ்பிஐயும் எந்தெந்த ஏரியாவில் அந்த 8 கோடி நடந்திருக்குன்னு ஒரு டீடைல்ஸை போட்டாங்க. அதுதான் அவங்க செய்த தவறு. அப்படி வெளியிட்ட அந்த விவரங்களை ஆராய்ச்சி மாணவர்கள் போய் பார்க்கின்ற போது தரவுகளை தேடுறாங்க. அந்த மெத்தடுக்கு பேரு இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷனுக்கு ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய கணக்கு வழக்குகள் PLFS என்கின்ற மெத்தட்ல இருக்கணும். அந்த PLக்கு என்ன மீனிங்னு தெரியல. ஆனா பைனான்சியல் சர்வே, நிதி அமைச்சகம் எந்த அடிப்படையில இந்த சர்வே எடுக்க வேண்டும் என்று சொல்லணும். அப்படி சொல்லும் போது 2012 19 வரைக்கும், கொரோனாவுக்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி எடுத்த புள்ளி விவரங்களுக்கு பின்பு 19க்கு பின்னால 2024 வரைக்கும் என்னென்ன துறைகளில் வேலை வாய்ப்புகள் கீழே போயிருக்கு,
எந்தெந்த இடங்கள்ல வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தரவுகளை தேடும் போது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, நகர பகுதிகளில் 43 லட்சம் பெண்கள், நகர பகுதியில 43 லட்சம் பெண்கள், கிராமப்புறத்துல 46 லட்சம் பெண்கள், 3 லட்சம் அதிகம். இவர்கள் ஏற்கனவே 12க்கு முன்னால சம்பளம் பெற்றவர்கள், 2012க்கு முன்னால சம்பளம் பெற்றவர்கள். 2019 வரைக்கும் இவர்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது முதல் பீரியட்ல கிடைச்சிருக்கிற சம்பளம் 19 வரைக்கும் அரை சம்பளமா கொடுக்கப்பட்டது. 19 இருந்து 24 வரைக்கும் சம்பளமற்றவர்களாக இவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நான் இன்னும் 19 to 24க்குள்ள இந்த புள்ளி விவரங்களை இவங்க எப்படி எடுத்தாங்கன்னு அந்த கட்டுரைக்குள்ள போய் படிக்கும்போது பார்த்தோம்னு சொன்னா, அந்த ஏற்கனவே நான் சொன்ன பாருங்க PLFS அந்த கணக்கெடுப்புக்குள்ள இவர்கள் வரவில்லை. கொரோனா காலத்திற்கு பின்பு புள்ளி விவரங்களுக்குள் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அதாவது சீட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ அப்படின்ற ஆங்கில வார்த்தையில அந்த ஆசிரியர் குறிப்பிடுறாரு. இத 19க்கு முன்ன ஏற்பட்ட இந்த நெருக்கடி என்பது 19 இருந்து 24 வரைக்கும் பாத்தீங்கன்னா 2,30,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இழப்பாக மாறி இருக்கிறது. அதோட மட்டும் இல்ல, உற்பத்தி துறைகளில், விவசாய துறைகளில், சேவை துறைகளில் இவங்க கணக்கு வழக்கு எடுக்கணும். ஒரு எத்தனை பேர் இருந்தா எவ்வளவு பேருக்கு எடுக்கணும்னு. MSME செக்ஷன்ல 6 கோடி பேர் மொத்தம் அந்த கணக்கில் மொத்த கணக்குல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 13.8 கோடி பேர் MSME இல்லாம பெரிய செக்டர்ல இருக்கிறவங்க. அப்ப ஒரு 20 கோடி பேருக்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல இவங்க சாம்பிள் எவ்வளவு எடுத்திருக்கணும்னு பார்த்தா பல லட்சங்கள் எடுத்திருக்கணும். இவங்க எடுத்தது 67,893 பேர் மட்டும்தான். இந்த 67,893 என்கின்ற அந்த சாம்பிள் சர்வே டீடைல்ஸ்குள்ளே வராதுன்ட்டாங்க பொருளாதார பேராசிரியர்கள். அப்போ ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேள்வியை மாத்துகின்ற பணியை ஏற்கனவே நான் நிர்ணயித்த அந்த கோடிக்கு இந்த கணக்கு வழக்குகளை சரி செய்வதற்காக நீங்க கேட்ட மாதிரி 8 கோடி பேருக்கு வேலை கொடுத்தேன் என்கின்ற அந்த அறிவிப்பை சொல்லுவதற்காக இந்த சாம்பிள் சர்வே என்பது நடத்தாம 12-19 இருந்த வீழ்ச்சியை மறைத்து 14க்கு முன்னால காங்கிரஸ் கடைபிடிச்ச அந்த கொள்கையின் அடிப்படையில ஒரு மிகப்பெரிய புள்ளி விவர மோசடியின் மூலம் 10 ஆண்டுகளில் 20 கோடி பேருக்கு வேலை கொடுப்பதற்கு மாறாக 54 லட்சம் பேரும் வேலை இழந்திருக்கிறான். 2,30,000 கோடி பேரு வேலையை பெர்மனண்டா இழந்திருக்கிறான். விவசாய பீரியட்ல இருந்து அத்துக்கூலிகளாக மாறி இருக்கிறான். ஆகவே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்பது வேலை வாய்ப்பில் இந்த அரசு முன்னேற்ற பாதையில் செல்லவில்லை. 2022-24 அதிகபட்சமான உயர்வை எட்டி இருக்கிறது. சுதந்திரம் கிடைத்த நாளிலிருந்து இன்றைய வரைக்கும் பார்த்தோம் சொன்னா அதிகபட்ச உச்சமாக 45% எட்டி இருக்கிறது. இது மிகப்பெரிய டேஞ்சர். இப்ப 23ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் வெளியிடும் போது இவர்களுக்கான நிவாரணம் இல்லை என்றால் மிகப்பெரிய கலக்கத்தில் இந்திய பொருளாதாரம் சந்திக்க நேரிடும் அந்த கட்டுரை முடியுது. அதனால கார்கே சொல்லக்கூடிய எச்சரிக்கை சரியானது. மோடியும் RBIயும் சொல்லி இருக்கக்கூடிய அந்த சர்வே என்பது மக்களை ஏமாற்றுகின்ற அறிக்கை. உத்தரப்பிரதேசத்துல கன்வார் யாத்திரை, இந்த யாத்திரையின் போது வழிநெடுகளும் உள்ள அந்த யாத்திரை செல்லும் வழியில் இருக்கிற உணவகங்களில் அந்த உணவகத்தின் உரிமையாளர் பெயர் உள்பட பல விவரங்களை எழுதி வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு. இந்த உத்தரவுக்கு அங்கே இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மாயாவதி உள்ளிட்டவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கன்வார் யாத்திரைன்னு என்ன, அந்த உணவகங்களுடைய உரிமையாளர்கள் பெயரை ஏன் எழுத சொல்லணும், என்ன காரணம்? உத்தரப்பிரதேச அரசாங்கத்திற்கு அரசியல் ரீதியா ஒரு நெருக்கடி என்பது இந்தியாவின் அடுத்த பிரதமர் என்று எதிர்பார்த்த யோகி ஆதித்யநாத் மீது ஒரு பெரிய வெறுப்பு உணர்வு என்பது வந்திருக்கிறது. அந்த வெறுப்பினுடைய உச்சத்துலதான் யோகி ஆதித்யநாத் ஜனநாயக விரோதமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கை என்னன்னா, கன்வார் யாத்திரைன்றது வேற ஒண்ணும் இல்லை, ஒரு 10 நாள் நடக்கக்கூடிய நம்ம வேளாங்கண்ணி திருவிழா மாதிரி ஒரு 10 நாள்
கால்நடையாகவே ஜனங்க பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் சென்று புனித தலங்களான பத்ரிநாத் போன்ற இடங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய புனித நீரை கொண்டு வருவார்கள் தன்னுடைய வீட்டுல. ஹோலி வாட்டர், அந்த வாட்டரை கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றம் அடையும் என்கின்ற நம்பிக்கை அந்த பகுதி மக்களுக்கு இருக்கு. நாம எப்படி அந்த வேளாங்கண்ணி யாத்திரைக்கு போகின்ற வழியில பல அமைப்புகள் உதவி செய்கிறார்களோ, மதம் கடந்து சாதி கடந்து உதவி செய்கிறார்களோ, அதே போல அந்த பகுதியில வழிநெடுக கடை வச்சிருப்பாங்க. அந்த கடைகளுக்கு நீங்க சேவை செய்யக்கூடிய ஆட்களும் இருப்பான். வழி பூரா நம்ம சைடுல இருக்கிற மாதிரி டவுனா இருக்காது. ஒரு ஒரு பைபாஸ் ரோட ஒட்டி போகக்கூடிய பாதை தான் அது பாதை. அப்போ அந்த பகுதியில நீங்க ஹோட்டல் டெம்பரரியா உருவாக்கப்படும். அந்த ஹோட்டல்ல நீங்க போய் சாப்பிட்டுட்டு போகலாம். இப்ப யோகி ஆதித்யநாத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதுல என்னன்னு சொன்னா, அந்த பகுதியில அந்த ஹோலி வாட்டர் எடுக்க போற இடங்கள் வரை அசைவ உணவகங்கள் இருக்கக்கூடாது. முதல் உத்தரவு. அது நீ நிறைய மீடியால ரிஃப்ளெக்ட் ஆகல. ரெண்டாவது, நீ யாரு, நீ எந்த பின்புலத்துல இருந்து வந்திருக்கிற, உன்னுடைய மொத்த டீடைல்ஸ கொடு அப்படின்னு கேக்குறாங்க. இது வேற ஒண்ணும் இல்லை. இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பிற மதத்தினரை அந்த தொழிலில் இருந்து விரட்டுவதற்கான சதி. ஏற்கனவே முஸ்லிம் பகுதியில் நம்மளுக்கு வாக்குகள் கிடைக்கவில்லை என்று உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற இடங்கள்ல, மத்திய பிரதேஷ் போன்ற இடங்கள்ல அவர்கள் மீதான தாக்குதலை அந்த வலதுசாரிகள் செய்தார்கள். வலதுசாரியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச முதல்வர் என்ற அடிப்படையில இந்த வேலையை செஞ்சிருக்காரு. நல்ல விஷயம் என்னன்னா, கொழுந்து விட்டு எரிஞ்சது அந்த பிரச்சனை ஒரு 1.5 நாளா. நேற்று மதியம் முதல் ராத்திரி வரைக்கும் பாத்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரியக்கூடிய பிரச்சனையா மாறி இருக்கு. ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேல ஒரு அவசரமான உத்தரவு போட்டாங்க. நாங்க ஏற்கனவே சொன்ன அந்த உத்தரவினை நிறுத்தி வைத்திருக்கிறோம். முன்னால என்ன ஸ்டேட்டஸ் கோ இருந்ததோ அது தொடரும். முதல்ல என்ன ஸ்டேட்டஸ் கோன்னு சொன்னா, அந்த பகுதியில நீங்க டெம்பரரி ஷெல்டர் யார் வேணா வச்சுக்கலாம். எத்தகைய உணவுகள் மக்கள் கேள்வி கேட்கிறார்களோ அதை கொடுப்பதற்கு உங்களுக்கு தடை இல்லை. இப்ப போட்ட உத்தரவு என்பது, நீ அசைவம் பரிமாறக்கூடாது, உன் டீடைல்ஸை கொடுக்காம நீ கடை வைக்கக்கூடாது. இந்த 2 உத்தரவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நம்முடைய எதிர்ப்புக்கு கிடைத்த வெற்றி யோகி ஆதித்யநாத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சறுக்கல். கடும் எதிர்ப்பு தெரிவிச்சனாலதான் இந்த வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆமா ஆமா. இதே உத்தரப்பிரதேசத்துல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இந்த பின்னடைவு எதனால் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டு அளித்திருக்கிறதாகவும், இது யோகிக்கு எதிராக இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? யோகி ஆதித்யநாத்தினுடைய சர்க்கிள் என்பது அநேகமா நம்ம பிஜேபியிலேயே ஒரு செக்ஷன் ஆஃப் ஆட்கள் எதிர்பார்த்தது தான். அது எப்பன்னு கேட்டீங்கன்னா, இவர் மேல நம்பிக்கை வச்சு ஒன்றிய அரசு அவர் செய்வது அனைத்தும் சரி என்று சொல்லக்கூடிய நிலை நீடித்தது. வேட்பாளர்கள் தேர்வுலே பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்தாரு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த முணுமுணுப்பு இருந்தது. ஏன்னா ஜெயிக்க போறது அல்லது பிஜேபியை தூக்கி நிறுத்துறது உத்தரப்பிரதேச மாநிலம் தான். இந்த முறையும் அது மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னா, இப்ப நீங்க நிதிஷ்குமாரையோ சந்திரபாபு நாயுடுவையோ அவர் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் மோடிக்கு இல்லை. ஆனால் 2019 அவர்கள் எடுத்த அந்த மெஜாரிட்டியான இடங்களை விட அகிலேஷ் யாதவ் சிறப்பாக செயல்பட்டு, தேஜஸ்வி யாதவ் சிறப்பாக செயல்பட்டு, ஓபிசி வாக்குகளை அதிகமாக இந்த கூட்டணிக்கு கிடைக்க செய்து, பிஜேபி மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி பிஜேபி கட்சி செய்தது என்பதை விட நான் தான் என்ற நிலையில் யோகி ஆதித்யநாத் செய்தார். ஆகவே இந்த முடிவை நாம் எட்டினோம் என்று மாநில தலைவர் சொன்னார். அது ஏன் மாநில தலைவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, மாநில தலைவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா அவர் மாற்ற முடியாத ஒரு மாநில தலைவரா நீடித்து வரக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஆளு, ஒரு அமைச்சராகவும் இருக்கக்கூடியவர். அப்ப அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, எல்லா பிஜேபியினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த பேச்சுவார்த்தையில கிடைத்த விவரங்களை சேகரிச்சு அவர் உடனடியா போய் டெல்லியில அமித்ஷாவை பார்த்து கொடுக்கறதுக்கான முயற்சி மேற்கொண்டார். அது தற்காலிகமா கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டது. அப்ப உங்களுக்கு அவசர பிரச்சனை நிதிஷ்குமாரையும் மற்றவர்களையும் அரவணைக்கக்கூடிய நிலை என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருந்ததுனால அது கொஞ்சம் தள்ளி வச்சாங்க. தள்ளி வச்சது இப்ப மீண்டும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல என்ன அவங்களுடைய டிமாண்டுன்னு சொன்னா,
எந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமோ, கல்வி, சுகாதாரம் போன்றவற்றை, இதெல்லாமே பிஜேபி எம்எல்ஏக்கள் இப்ப சொல்றாங்க. இவர் மத வழிபாட்டுக்கும் மத சப்ஜெக்டுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்மள பின்னுக்கு தள்ளி இருக்கிறது என்ற எதிர்கட்சிகளுடைய குரல் தான் மாநில பிஜேபியினுடைய தலைவரின் குரலாக மாறி இருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட நான் வாங்கியிருக்கக்கூடிய 420 பக்கம் நான் வாங்கியிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு 10,000த்துக்கும் அதிகமான உறுப்பினர்களிடம் பெறப்பட்ட கருத்து என்று ஜனநாயக ரீதியா தன்னுடைய கருத்தை வைக்கிறாரு. பிஜேபியில் அது எப்படி வரும்னு சொன்னா 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. தமிழிசை எப்படி அதிகமான ரவுடிகளை சேர்த்ததுனால தமிழ்நாட்டில் நாம ஜெயிக்கலன்னு சொல்லி அதுக்கப்புறம் அமித்ஷாட்ட போய் காம்ப்ரமைஸ் ஆனாங்களோ, அதே போல காம்ப்ரமைஸ் ஆவதற்கான, சமரசம் ஆவதற்கான வாய்ப்புகள் பிஜேபியில அதிகம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தின் தோல்விக்கு யோகி ஆதித்யநாத் தான் காரணம். மதம் ஒரு காரணம், வெறுப்பு ஒரு காரணம், மக்களுடைய பிரச்சனையை நாம் தீர்த்து வைக்கவில்லை, அக்னி பாத் போன்ற சிஸ்டம் நம்மை தோல்விக்கு அழைத்து சென்றிருக்கிறது என்று இந்தியா கூட்டணி சொன்னதை பூரா பிஜேபியினுடைய மாநில தலைவர் சொல்லி இருப்பது நல்ல ஒரு ஆரோக்கியமான அம்சமாகத்தான் தெரிகிறது. உத்தரப்பிரதேசம் பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டை இழந்து வருகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலையும் நல்ல முன்னேற்றம். யாரெல்லாம் சரத்பவார் கிட்ட இருந்து அஜித் பவார் கிட்ட போனாங்களோ அவங்க இந்த தேர்தலில் தன்னுடைய வாழ்வு நிலைக்க வேண்டும் என்றால் நம்ம அங்க இருக்கக்கூடாதுன்னு இந்த பக்கம் வராங்க. அப்போ ஒரு ஆரோக்கியமான திசையை நோக்கி வலதுசாரிகளுக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக ஒரு இயக்கம் என்பது அந்த அவங்க கூட்டணிக்குள்ளேயே வந்திருப்பது ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கை நம்ம அழைத்து செல்லும் என்றுதான் நம்ம நம்புறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் முதல் கட்டமாக ஒரு 26 பள்ளிகளில் டீ எப்படி போடுறது, பக்கோடா எப்படி போடுறது, இந்த சைக்கிள், 2 வீலர், இந்த மாதிரி அதில் பஞ்சர் ஏற்பட்டால் அதை எப்படி சரி செய்கிறது உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்படுது. அதுக்கான நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துல ஒரு சிறு தொழில் வளர்ச்சி என்பது பலகீனமா இருக்கு என்பதுதான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வரைபடத்துல சுத்தமா வேலை இல்லாத ஆட்களாக இருப்பவர்கள் அவர்களுக்கு ஆரோக்கியமான ஒரு கைத்தொழில் தேவை என்ற ஒரு கோரிக்கை வந்திருக்கு. அந்த கோரிக்கைக்கு இது தீர்வு இல்லை. அவங்க கேட்டது என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க சின்ன சின்ன வேலைகள்ல, அதாவது இப்ப நீங்க நம்முடைய கோயம்புத்தூரை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நம்முடைய திருப்பூரை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் அதிகமா மூலதனம் இல்லாம ஏஜென்சி மாதிரி ஒரு யூத் வேலை செய்யறதுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. தென்னிந்தியாவில் நாம கேரளா, நம்முடைய விஜயவாடா போன்ற இடங்கள்ல அந்த பயிற்சி கொடுக்குறோம். இது தேவை என்பதுதான் உத்தரப்பிரதேசத்துல வச்ச கோரிக்கை. ஆனால் உத்தரப்பிரதேசத்துல அதை புரிந்து கொண்டது எப்படின்னு சொன்னா, பல இடங்கள்ல கடை வைக்கணும், கடை வச்சா அதுல பகோடா போடணும், டீயும் பகோடாவும் வித்தா அவனுக்கு வியாபாரம் கிடைக்கும்னா அவன் ஒரு வேலைக்காரனா போவதற்கு தான் அது பயிற்சி. அதுக்கு எப்படி வரவேற்பு கிடைக்கும்? முதிர்ச்சியற்ற உத்தரப்பிரதேச அரசியல்வாதிகளால் ஏற்படக்கூடிய பரிந்துரை. நல்லா படிக்கிற பசங்களை இப்போ இதை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இனிமேல் படிக்க வேண்டாம், இந்த தொழிலை பாருங்க தானே சொல்லுவாங்க. மத்திய அமைச்சர் ஒருத்தர் பட்டமளிப்பு விழாவில் இந்த பட்டம் வாங்கி உனக்கு பயன் இல்லை, நீ கரும்பு ஜூஸ் கடை வை அப்படின்னு பேசினாரு. அதை பார்த்துட்டா இருந்தாங்க ஜனங்க பூரா. இன்னொரு பட்டமளிப்பு விழால கோல்டு மெடல் வாங்கின ஒரு பையன் பாலஸ்தீனத்தில் தொடர்ந்து இன மோதல் நடந்து கொண்டிருக்கின்ற சூழலில் பட்டம் வாங்குவது வேதனை அளிக்கிறதுன்னு பேசியிருக்கான். நல்ல மாணவன் இந்த சமூகத்தை பார்ப்பதற்கும், ஒரு மோசமான அரசு பொறுப்பில் இருப்பவர்கள் இந்த நாட்டை அழிப்பதற்கும் இந்த ரெண்டும் உதாரணம். உத்தரப்பிரதேச அரசு செய்யக்கூடிய பணி என்பது தென்னிந்தியாவில் பயிற்சி பெற்று அந்த பக்கம் போய் இந்த பயிற்சியை கொடுத்தா தொழில்நுட்ப கல்லூரிகள், டிப்ளமா கோர்ஸ், அதுக்கு கீழே ஐடிஐ, அது மாதிரி கொண்டு போவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதை நோக்கித்தான் செல்ல வேண்டும். இந்தியா கூட்டணி அதை தான் வலியுறுத்துது. ஆனா தனக்கு புரிஞ்ச அரசியலா அதை மாத்திருக்காங்க உத்தரப்பிரதேசத்துடைய பிஜேபி அரசு. அது ஆரோக்கியமான வரவேற்பை பெறாது. இல்லை, இந்த 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் இந்த டீ போட கற்று தரேன், பக்கோடா போட கற்று தரேன், பஞ்சர் ஓட்ட எடுத்து தரேன், இந்த மாதிரிலாம் இப்படி வருது. இது எங்கே போய் முடியும்? அப்புறம் அந்த குலத்தொழில் சொல்கிறாங்களே, அதில் போய் முடிஞ்சிருமா? புதிய கல்விக் கொள்கை என்ற அடிப்படையில மத்திய அரசு எடுத்த முயற்சியினுடைய ஒரு சின்ன வெளிப்பாடு, எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் உத்தரப்பிரதேசத்துல அவங்க சொல்லியிருப்பது. உங்க அப்பாவுக்கு என்ன தொழில் தெரியும்ன்றதை விட
நீ பயிற்சி பெற்று வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடாது. நீ என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன டீ கடை, சின்ன சின்ன பஜ்ஜி கடை, சின்ன சின்ன இடங்கள்ல போய் நீ கூலி ஆளா மாறு என்று சொல்வதற்கு. அதுக்கு அவன் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு அரசு உதவி செய்ய வேண்டிய வேலை கிடையாது. படிப்பை விட்டவன் அந்த வேலைக்கு போவான். படிப்பவனுக்கு அந்த ஆலோசனையை அரசு சொல்லக்கூடாது. இது குலத்தொழிலின் நீட்டித்த வளர்ச்சி. வளர்ச்சி என்ற பெயருக்கு இது உதவாது. படிப்புல பாதி பேர் படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாம்னு நினைப்பாங்க. இது உத்தரப்பிரதேச அரசை, ஏற்கனவே உத்தரப்பிரதேச அரசுல ஏற்பட்டு இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல், முதலமைச்சரையும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் மாற்ற வேண்டும் என்ற போராட்டத்தை நோக்கி செல்லும். அப்படி ஒரு மாற்றத்தை நோக்கி செல்வது கூட நல்லதுதான் நாம கருதுறோம். கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.